வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அவல் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நார்மலாகவே அவல் வச்சு நம்ம ஸ்வீட் பண்ணோன்னா நம்ம வறுத்துலாம் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து அவல் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவு வரும். இதை வந்து நார்மல் அவலே எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்னஸான அவல் வந்து எடுக்க வேணாம். இதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து நம்ம ரெடி பண்ணணும். தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து பெரிய தேங்காய் இருந்தால் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு 2.5 கிளாஸ் அளவு வர அளவுக்கு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் வந்து 2.5 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அவல் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த 2.5 கிளாஸ் அளவு வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பால்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். இதை 2.5 கிளாஸ் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக நிற்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அல்வா மாதிரியும் சாப்பிட்லாம். அதே சமயம் நீங்கள் ஜெல்லி மாதிரியும் நீங்கள் சின்ன பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்து வந்துடுங்க. இப்போ தான் வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு இருக்குது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம் வந்து சிறப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் 2 கப்பு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. 2 கப்பு வந்து முழுசாக 2 கப்பு முழுசாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த இதில் வந்து எடுத்தீங்களோ அதில் வந்து 2 கப்பு வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இனிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதை கரைச்சி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. இது பாவு மாதிரிலாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிசுன்னு இருந்தாலே போதும். இதை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாவு வெல்லம் வந்தாலும் சரி, நார்மல் வெல்லம் வந்தாலும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. மண் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த அவல் வந்து 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா ஊறி நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும். இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவலை வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த திட்டாக நிற்காமல் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பக்குவத்துக்கு அல்வா பக்குவத்துக்கு உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நிறைய தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். சீக்கிரமாகவே நல்லா எடுத்துக்கும். நல்லா இது நல்லா கிளற பார்த்திங்கன்னா அந்த திட்டாக நிற்கிது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே கரைஞ்சி உங்களுக்கு அல்வா பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிளறின உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்துடும். இப்பயும் கொஞ்சம் வந்து அந்த திட்டாக இருக்கும். நல்லா கரண்டியாடி பக்கமாக வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த திட்டாக நிற்கிறது எல்லாமே ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறினோடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டியாகி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துட்டுருக்கும். இந்த டைமில் வந்து நெய் வந்து விட்டுட்டு கிளறுங்க 1 ஸ்பூனு. எதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் விடுறோன்னா அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நெய் விடுறோம். இதை வந்து நெய் விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆகும் உங்களுக்கு. இன்னும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல அல்வாவுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நெய் விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிளற பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்குவத்துக்கு ரெடி ஆகி அந்த ஆயிலெலாம் வெளியில் வரந்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு வந்து பசங்க வந்து இந்த மாதிரி கொடுத்து சாப்பிட்லன்னா இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு உங்களுக்கு ஷேப் மாதிரி பண்ணி கொடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அப்படியே கிண்ணத்தில் வச்சு நீங்கள் ஸ்பூனில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை மோஸ்ட்லி பசங்களுக்கு ஷேப் மாதிரி அழகாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.